வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிஎஃப் மாமே. நான் எந்த பொண்ணு கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்ததே இல்லை. நீ இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது போல இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் இப்போ டிஸ்பிளேவில் பார்க்குற மாதிரி உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்களோட கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கிரியேட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரேடியோ சைஸ் வந்து பார்த்தோன்னாக்கா 9:60 இந்த ரேடியோ சைஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தோன்னாக்கா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிஸ்பிளே ஃபோட்டோ மூடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபில் வந்து செலக்ட் பண்ணிட்டு கிரியேட்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒயிட் கலரில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 8 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சாங் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட வீடியோவாக இருக்குது அப்படின்னாக்கா லேயரை கிளிக் பண்ணி மீடியா வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த வீடியோவை எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடு இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா கடைசியில் இருந்து 3ஆவதா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா வீடியோவில் உள்ள ஆடியோ தனியாக வந்துடும். ஆடியோ தனியாக வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து வீடியோவில் உள்ள ஆடியோவை தனியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஆடியோவில் இருக்க டைலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து புக் மார்க்லாம் கரெக்டாக வந்து வரிசையாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி டிஸ்பிளேவில் மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வரும். கரெக்டாக இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு டைலாக் சேஞ்ச் ஆகுதோ, அதாவது லிரிக்லாம் எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல கரெக்டாக புக் மார்க் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கரெக்டாக எல்லா புக் மார்க்கையும் கரெக்டாக புக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாம் கரெக்டாக அந்த புக் மார்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த கட் ஆப்ஷன், அதாவது சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதாவது சென்டராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துல புக் மார்க் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு கரெக்டாக 8 செகண்டுக்கு அப்புறம் ரைட் சைடு இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கோங்க. 8 செகண்டுக்கு அப்புறமா நாம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 8 செகண்டுக்கு அதுக்கு அதிகமாக உள்ள இந்த பேக்ரவுண்ட் இமேஜை ரைட் சைடு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிருங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கலர்லாம் வரிசையாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ரெண்டாவது இமேஜ் பிளாக் கலர், அதாவது ஒன்று விட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் ஒயிட்டு பிளாக் இந்த மாதிரி கரெக்டாக வரிசையாக வந்து கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் கலரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லேயரை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் என்ன டைலாக் வருதோ அந்த டைலாக்கை இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து ரைட் சைடு மேலே வந்து பார்த்தோன்னாக்கா ஃபாண்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட்டை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணியிருக்க இந்த லேயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக 8 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் எத்தனை செகண்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணியிருக்கோமோ அத்தனை செகண்டுக்கு இந்த லேயரும் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா கரெக்டாக புக் மார்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கரெக்டாக ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த இதை வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணதை கரெக்டாக ரொட்டேட் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கலர் ஆப்ஷன் இருக்கும். அந்த கலரை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிளாக் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கலரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா அவுட்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அவுட்லைன் கலரை ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஷேடை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் எனபிள் மட்டும் பண்ணிக்கோங்க. ஷேடை வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போது அந்த டெக்ஸ்ட்டு கரெக்டாக ஸ்க்ரீனில் சென்டராக தெரிகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி சென்டராக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா கரெக்டாக புக் மார்க்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து, அதாவது சிசர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு புக் மார்க்கு எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல கரெக்டாக சென்டராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் கரெக்ட்டா புக் மார்க்கு ஏத்த மாரி கரெக்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன டயலாக் வருதோ, அந்த லேயர கிளிக் பண்ணிட்டு, எடிட் ஆப்ஷன்குள்ள போயிட்டு, அந்த இடத்துல என்ன டயலாக் வருதோ, அத வந்து நாம வந்து சிம்பிளா நாம வந்து எரேஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸியா நாம வந்து டெக்ஸ்ட்ட வந்து அதாவது லிரிக் வந்து எடிட் பண்ணிறலாம். இதே மாரியே அடுத்தடுத்து இருக்க லேயர கிளிக் பண்ணிட்டு, அந்த லேயருக்கு கீழ என்ன டயலாக் வருதோ, அந்த டயலாக் வந்து எடிட் ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கு அப்புறமா இமேஜ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணி, அந்த இமேஜுக்கு என்னென்ன எஃபெக்ட்லாம் ஆட் பண்ண போறோம் அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இதே மாரியே எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் நீங்க வந்து கரெக்ட்டா எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிட்டு சைட்ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா, 8வது செகண்ட்ல கரெக்ட்டா டைம் லைன வந்து வச்சுக்கோங்க. டைம் லைன வச்சுட்டு, மீடியா வந்து செலக்ட் பண்ணிட்டு, நீங்க யாரோட ஃபோட்டோவ வச்சு எடிட் பண்ண போறீங்களோ, அவங்களோட ஃபோட்டோவ கரெக்ட்டா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 5, 6 இமேஜ வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணி காமிக்கிறேன். நீங்க கரெக்ட்டா வீடியோ ஃபுல்லா வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் இமேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இமேஜ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, புக் மார்க்குக்கு ஏத்த மாரி இமேஜ வந்து கரெக்ட்டா வந்து கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த இமேஜ கிளிக் பண்ணிட்டு, எந்த இடத்துல புக் மார்க் இருக்கோ, அந்த இடத்துல டைம் லைன வச்சுட்டு, அதிகமா இருந்துச்சு அப்படின்னாக்கா, ரைட் சைடு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. கம்மியா இருந்துச்சு அப்படின்னாக்கா, ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ, மேக்ஸிமம் எல்லா இமேஜுமே அதிகமா தான் இருக்கும். ஸோ, அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த இமேஜ கிளிக் பண்ணிட்டு, மேல இருக்க சிசர் ஐகான கிளிக் பண்ணிட்டு, ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜுக்கு எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க அந்த ஸ்டோர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் இப்போ மார்க் பண்ணியிருக்க இந்த எஃபெக்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா, இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்தீங்க அப்படின்னாக்கா, இதில் இப்படி தான் நிறைய எஃபெக்ட்லாம் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்டை வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2வது எஃபெக்ட்லேருந்து வரிசையா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்க பிளர் எஃபெக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதையும் நான் வந்து சொல்கிறேன். கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இமேஜுக்கும் சென்டரா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு பாக்ஸ் இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு பாக்ஸ் மாரி இருக்கு பார்த்தீங்களா? ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அகைன் ஸ்டோர் ஐகான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு, நான் இப்போ மார்க் பண்ணியிருக்க இந்த எஃபெக்ட்டை வந்து டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பிளர் எஃபெக்ட். உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வேணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இதை டெவலப் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு எஃபெக்ட்டாவது ஏதாவது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதில 4வதா இருக்க இந்த பிளர் எஃபெக்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எஃபெக்ட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ, அதனால நான் வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு இமேஜுக்கு கீழ இருக்க அந்த டைம் லைனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 0.5 வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அலைன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அதாவது நீங்க புக் மார்க்கு ஏத்த மாரி இமேஜ் வந்து கட் பண்ணியிருப்பீங்க. அந்த அலைன் வந்து மாறி இருக்கும். ஸோ, என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு, புக் மார்க்கு ஏத்த மாரி லைட்டா வந்து டிராக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளா நம்ம வந்து எடிட் பண்ணிறலாம். ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளவு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.